இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் சாஸ் க்ரீமி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்தியன் மசாலா பாஸ்தா போட்டிருக்கோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒயிட் பாஸ்தா செய்கிறதுக்கு இப்போ நம்ம முதல்ல பாஸ்தா எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இதை நம்ம ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, குழஞ்சிடக்கூடாது. இது ஒரு 80% அளவுக்கு தான் இது வேகணும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு 80% அளவுக்கு தான் வெந்திருக்கணும். அப்போ தான் இது நல்லா இதாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒயிட் சாஸில் போடும்போது மிச்சம் இது வேகும். பாருங்கள், எடுத்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சம் பச்சை தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி ஊற்றி வடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, ஆனியன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம், கேரட், குடமிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பீன்ஸ், பச்சை பட்டாணி அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்வீட் கார்ன் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட இந்த வெங்காயம், கேரட், குடமிளகா இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இதை ஃபுல்லாக வதக்கக்கூடாது. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் இதை ஒரு 80% அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணி இப்போ ஒரு பிளேட்டில் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அதே கடாயிலேயே வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி உருகி வரட்டும். இப்போ நம்ம 70 கிராம் வெண்ணெய் சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயில் இந்த பூண்டு சேர்த்து வதக்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எதையுமே கலர் மாற விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஒயிட் பாஸ்தா, இது நல்லா ஒயிட்டாக தான் இருக்கணும். அதனால் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். இந்த மைதாவையும் இந்த வெண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மைதாவில் இந்த வெண்ணெய் நல்லா கோட்டிங் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்தணும். ஃபஸ்ட்டு 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். நம்ம எடுத்த உடனேயே எல்லா பாலையும் ஒட்டுக்க ஊற்றக்கூடாது. இந்த மாவு வெந்து கிடைக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் கட்டி சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அடுத்ததாக 2வது கிளாஸ் பாலையும் நான் ஊற்றிட்டேன். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண இந்த மாவு நல்லா பாலில் மிக்ஸ் ஆகி வந்துடும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இல்லைனா இது கட்டி கட்டியாக ஆகிறதுக்கும் அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதோட கலர் மாறாமல் இதே ஒயிட் கலராக நம்ம செஞ்சு எடுக்கணும். இப்போவே இந்த மாவெல்லாம் கரைஞ்சி ஒரு க்ரீம் மாதிரி வருது பாருங்கள். இந்தளவுக்கு மாவு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இது கூட நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் பாலும் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு மாவெல்லாம். இப்போ நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் பாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே இது சீக்கிரமாக நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீம் மாதிரி வந்துடும். பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தா விரலில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்த அந்த பாஸ்தாவையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லா பாஸ்தாவையுமே ஒன்றா கொட்டி கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா இது நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்ச பாஸ்தாவை ஒன்றா போடாமல் இந்த மாதிரி ஒரு 3 தடவையாக பிரித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இது கூட அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. அடுத்ததாக இது கூட நம்ம சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்கும். அதனால் நம்ம இந்தியன் மசாலாவெல்லாம் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளான மசாலாலேயே சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரிகானோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு பெப்பரும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் தான் காரமே கொடுக்கக்கூடியது. அதனால் இது நமக்கு சுவைக்கு தேவையான அளவுக்கு பார்த்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வரமிளகாவை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு கொரன்னு 2 சுற்றி எடுத்தால் போதும், நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த க்ரீமாக எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. இதோட டேஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குடமிளகா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக, அந்த பாஸ்தா நல்லா க்ரீமியாக, பார்க்குறக்கே ஒயிட்டாக ரொம்ப அட்ராக்டிவாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.